ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு டிஎன்பிசியில் ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க 2024. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி லெவலில் வந்துட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவல் அண்ட் ஐடி லெவலுக்குமே வந்து போஸ்டிங் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ டிகிரி லெவலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ லெவல் ஐடி லெவலில் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜேடிஓ அண்டு டிராஃப்டிங் ஆஃபீஸரு, அதே மாதிரி ஃபீல்டு சர்வேக்கான போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்மிங் வந்துட்டு உங்களுக்கு 11th வந்து க்ளோஸ் ஆகுது. அது இல்லாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி நம்ம வந்து படிக்கணும் அதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேதியில் ஆரம்பித்தாலும் கூட ஏஇ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 39 நாட்கள் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இது ஒரு குறைந்தபட்ச ஒரு நாட்கள் தான். இனிமேல் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்காதவங்க இனிமேல் வந்து என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி படித்து முடித்தவங்க ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்துட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும்ப்பா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோதான் நோட்ஸையும் நம்ம தியரி பார்ட்டையும் ஃபுல்லாக படித்தாலும் கூட நீங்கள் அதிகமான கேள்விகள் வந்து சால்வ் பண்ணும்பொழுது தான் அந்த உங்களுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா? அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுவீங்க, மூவ் பண்ணி போகும்போது இதுக்கு முன்னாடி படித்த சப்ஜெக்ட் மறந்து போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? மைண்டுக்குள்ள அப்படி தான் தோணும். அதே மாதிரி நீங்கள் டெக்னிக்கலும் படிக்கணும், ஜிஎஸ்மே படிக்கணும் இல்லையா? ஸோ அப்படி ஜிஎஸ் படிக்கும்போது டெக்னிக்கல் மறந்த மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் படிக்கும்போது ஜிஎஸ் மறந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய காமனான ஒரு டேர்ம் தான். அதனால் நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே இல்லை, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும், சரிங்களா? அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மறந்து போகாது, மைண்டுக்குள்ளே தான் இருக்கும், சரிங்களா? அது எப்படி நம்ம வெளியில் கொண்டுட்டு வர்றது அப்படின்னா அதிகமான கொஸ்டின் எல்லாம் இருக்குல்லையா, நம்ம அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும்ப்பா, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதிகமான கேள்விகளை வந்து சால்வ் பண்ண தான் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து டைமை வந்து ஃபுல்லாக டைமை கீப் அப் பண்ணி முடிக்க முடியும். கரெக்டான கேள்விக்கு நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரும் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி நம்ம வந்து படிக்கணுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, டிகிரியில் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏஇ போஸ்டிங் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஆல்ரெடி எல்லாமே நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 210 வேகன்சி வந்து அவங்க வந்து விட்டுருக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாமு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வந்து நடக்க போகுது, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 நாள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 11 ஆரம்பிச்சு அக்டோபர் 23 வரைக்கும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் சிவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் வரும்போது தெளிவாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதனால வந்து ஒரே பண்ணுங்க தேவையில்லை. ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணுங்க, நீங்கள் ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜிஎஸ் பார்ட்டு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ பேப்பர் 2 அப்படிங்கிற டெக்னிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. இந்த டெக்னிக்கல் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிபிடியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து OMR கிடையாது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படிங்கிறது ஜிஎஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 26 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி OMR ஷீட்டில் என்ன பண்ணோமா நான் வழக்கமாக எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா பேப்பர் 2 டெக்னிக்கலுக்கும் பேப்பர் 1 ஜிஎஸ்க்கும் இடைப்பட்ட காலகட்டங்கள் எவ்வளோ படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 நாள் இருக்குப்பா. 14 டேஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சிவில் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறத அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட்டில், ஓகேங்களா? அப்படி எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஜிஎஸ்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், ஓகேங்களாப்பா? ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த மெத்தடாலஜி வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களால் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ ஏஇயில் போஸ்டிங் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷனுடைய டியூரேஷன் வந்துட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நமக்கு வந்து 39 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அழகாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்,
கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜேடியூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அது ஃபீல்ட் சர்வே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 நாள் டைம் இருக்குப்பா சரிங்களா. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் சார் ஆனால் எல்லாமே வந்து மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான்ப்பா இது சரிங்களா. நீங்கள் வந்துட்டு ஸோ ஜிஎஸ் படிக்கும்பொழுது டெக்னிக்கல் மறந்து போன மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் படிக்கும்போது ஜிஎஸ் மறந்து போன மாதிரி இருக்கும், இல்லை டெக்னிக்கல்லையே 2 யூனிட் படிக்கணும் அப்படின்னா 3ஆம் யூனிட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 யூனிட் படிச்சிருப்போம் இல்லையா, அது மறந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. மைண்டுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் நோட்ஸையே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் வந்து நோட்ஸை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஸ்டின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே வேலை என்ன அப்படின்னா அதிகமான கேள்விகள் என்ன பண்ணீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும்ப்பா சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தியரி பார்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ராப்ளமேட்டிக் பார்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா. நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பம் உள்ளவங்க நம்ம அகாடமி வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு ஸ்டாஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். 2024 சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.